இன்னைக்கு மார்க்கெட்டிங் சர்வீஸ்ல பேராஷூட் ஹரிஷ் மரிவாலா என்பவர் ரொம்ப வருஷமா தேங்காய் எண்ணெய் பிசினஸ் பண்ணிருக்காரு. அவரோட பிசினஸை இம்ப்ரூவைஸ் பண்ணணும், வேற ஏதாச்சும் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு யோசிக்கிறாரு. அப்ப தேங்காய் எண்ணெய் எப்படி வித்துருந்தாங்கன்னா, தேங்காய் எண்ணெய் மாதிரி ஒரு பெரிய டின்ல இருந்து அதை ஒரு சின்ன பாத்திரத்திலயோ இல்லாட்டி ஒரு பாக்கெட்லயோ தான் கட்டி கொடுப்பாங்க கடையில கட்டிங்கன்னா. ஸோ இப்படிதான் வியாபாரம் போயிட்டே இருந்துச்சு. அவர் வித்தியாசமா பண்ணலாம் யோசிக்கும் போது ஆல்ரெடி மார்க்கெட்ல ஒருத்தர் ஸ்கொயர் ஷேப்ல பேக்கெட் பண்ணி இதே தேங்காய் எண்ணெய் வித்துருக்காரு. ஆனா மார்க்கெட்ல அப்ப எலி தொலைகள் அதிகமா இருந்தால ஈஸியா அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்க அந்த பேக்கெட்டை கடிச்சு டேமேஜ் ஆனதால ஏற்கனவே இருந்தவர் மார்க்கெட் விட்டு போயிட்டாரு. இவர் என்ன பண்றாரு, வித்தியாசமா யோசிக்கிறாரு. நம்ம எதாவது பண்ணணும், நம்ம ஏதோ டிஃப்ரெண்டா பண்ண யோசிக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி பெட் பாட்டில கொண்டாடுறாரு. இந்த மாதிரி பெட் பாட்டில வரும்போது செம ஹிட் ஆகுது. மக்களும் அதிகமா ஈஸியா வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் பாக்கெட்லயோ டப்பாவோ கொண்டு போய் வாங்கும் போதில்ல. அது மட்டும் இல்லாம இந்த பேராஷூட் ஆயில்ல பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இதுல எடிபிள் ஆயில் தான் போட்டிருக்கும், ஹேர் ஆயில்னு போட்டிருக்காது. ஏன்னா ஹேர் ஆயில்னு போட்டா 28% டாக்ஸ் பே பண்ணும். அதுவே எடிபிள் ஆயில் அது மீன் சமையல் என்னன்னு அவர் மென்ஷன் பண்ணி FSI கோடு வாங்கினால 5% தான் டாக்ஸ் பே பண்றாரு. ஸோ இந்த மாதிரி இது எடிபிள் ஆயில்னு போட்டதால அவர் கோடிக்கணக்கில் டாக்ஸ் சேவ் பண்ணிட்டு இருக்காரு. உங்கள்கிட்ட எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் அதை கொண்டு போயிட்டு மார்க்கெட் பண்ணும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி மக்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்ட்லா எவ்வளவு நீங்க அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய க்ரோத் ரேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்டோரிஸ்க்கு இஸ்மாயில் MD ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.